வெல்கம் டு ஐஎம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சிஏபிஎஃப்ல இருந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கான ஜாப் ப்ரொஃபைலை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்ப்போம். இதில் வந்து ஜாப் நேச்சர் எப்படி, டியூட்டி எப்படி, உங்களுக்கான டியூட்டி எப்படி இருக்கும், என்ன மாதிரி டியூட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து போடுவாங்க, எங்கே அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி ஜாப் நேச்சரை வந்து பார்ப்போம். சேலரி டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் கான்ஸ்டபிள் லெவல்லேருந்து சேலரி எவ்வளோ, ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து நீங்கள் கான்ஸ்டபிளாக இருந்தால் எஸ்ஹெச்ஜிடியில் வந்து நார்மலான ஒரு இதுனா 18 டு 23 வயசுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி அண்டு எஸ்சிஎஸ்டிக்கு. அது வந்து நான் வந்து கண்டிப்பான முறையில் அப்புறம் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட், என்னென்ன அலவன்ஸ்லாம் இருக்குது அண்டு பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் லீவு வருஷத்துக்கு எத்தனை நாள், சிஎல்ல எத்தனை நாள் விடுவாங்க, கேஷுவல் லீவ் எத்தனை நாள் விடுவாங்க, அதை பற்றி பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி வந்து ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஒன் ஆஃப் த பேராமிலிட்ரியில் வந்து ஒரு ஃபோர்ஸ் தான், சிஏபிஎஃப்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். அது கீழே வருது. இது வந்து எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்லி தமிழில் வந்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சிஏபிஎஃப்பில் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 6 விதமான ஜாப் வந்து இருக்குது. ஒவ்வொன்றையும் வந்து பற்றி நம்ம சொல்கிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம வந்து சிஆர்பிஎஃப்பில் வந்து ஜாப் ப்ரொஃபைலை பற்றி போட்டோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறத வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த ஜாப் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். இது வந்து எஸ்எஸ்ஜிடி வாயிலாகவும் தேர்வு பண்ணுவாங்க அல்லது நேரடி தேர்வு முறை பிஎஸ்எஃப் அவங்களுடைய அஃபீஷியலாக தேவைப்பட்டாலும் ஆள்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எஸ்எஸ்ஜிடி வாயிலாகவும் ஆள்கள் எடுக்கிறாங்க. அவங்களுடைய வந்து ஜாப் ப்ரொஃபைல் எதை நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது, இதை கொடுத்துட்டோமே கரெக்டாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். சிஆர்பிஎஃப்பை விட இது வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியான ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்டரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை அடித்தா தான் அடுத்து வந்து இந்தியன் ஆர்மி வந்து உள்ளேக்கு வந்து இறங்குவாங்க. உங்களை வந்து ஃபஸ்ட்டு தாக்கி எல்லாம் இது பண்ணால் மட்டும்தான் இந்தியன் ஆர்மி அவங்களுடைய வெப்பன்ஸை வச்சு தாக்குதலில் வந்து நடத்துவாங்க. அப்படி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் நேச்சரை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பார்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பார்டர் இருக்கும். அந்த பார்டரை சுற்றி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனலி ப்ரொடெக்டை மானிட்டர் பண்ணுவேன், யாரும் வராங்களா எதுன்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷ் அந்த பார்டரில் தான் மெயினே அவங்களுக்கு இருக்கும். வாகா பார்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கேட்டு டெல்லியில் இருக்குன்னு நினைக்கிறேன், கேட்டு மும்பையிலேன்னு சரியாக தெரியல. அந்த கேட்டை வந்து வருஷத்துக்கு ஒரு இடம் வந்து இந்தியா பாகிஸ்தான் கேட் இருக்குல்ல, அங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே வந்து நீ வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டியூட்டி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் டியூட்டி இருக்கும் அந்த நேச்சரில் வந்து உங்களுக்கு வந்து விஐபி செக்யூரிட்டி கூட போடுவாங்க சில சமயம். அதுக்கப்புறம் வந்து எஸ்கார்டு அந்த மாதிரி வந்து போவீங்க. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் டியூட்டி, எலெக்ஷன் வந்து ஸ்டேட்டு சென்ட்ரலில் நடக்கும்ல, மேக்ஸிமம் வந்து நீங்கள் நார்த் சைடு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இதுக்கான ஹோம் போஸ்டிங் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நார்த் சைடு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்டரை ஒட்டி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கேன். இது ஹைலி கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாப்பு தான் சொல்லலாம். ரிஸ்க்கு கிடையாது. சிஆர்பிஎஃப்பை விட ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் பார்டரில் வந்து இது பண்ண மாட்டாங்க. சிஆர்பிஎஃப்னால் நீங்கள் வந்து அவங்க இடத்த போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது அப்படி வந்து கிடையாது. நீங்கள் பார்டரை ஒன்லி வந்து ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேலும் வந்து இருக்கலாம், ஃபீமேலும், இது ரெண்டுமே சூட்டபுளான ஜாப் தான். நான் என்ன பார்டரில் இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் வந்து ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தெரியறவங்களுக்காண்டி. விஐபி செக்யூரிட்டி எலெக்ஷன் டியூட்டிஸ் இருக்கும். இந்த மட்டும் அதர் இன்டர்னல் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான இது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆப்ரேஷன் வந்து இருக்குது. கொர்கோடைல் கமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இதில் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி இதாகுது. அதுக்கப்புறம் வந்து கேமல் கான்டிஜென்ட் அப்படின்னு சொல்லி வந்து இருக்குது. டெசர்ட் பாடி யூஸிங் கேமல் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் காட்டாக் அப்படின்னு சொல்லி பல் டூன் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. எலிட்டட் அண்டு காம்பவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லி ஒரு 3 ஆப்ரேஷன் கிட்ட ஸ்பெசிஃபிக்காக வந்து இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு இது. கொர்கடைல் ஃபோர்ஸ் வந்து இந்தியன் பிஎஸ்எஃப்பில் வந்து ஒரு ஸ்பெஷல் இதாகவே அங்கீகரிக்கப்படுது. அந்த ஆப்ரேஷன் வந்து மேஜராகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மணலில் வந்து இந்த மாதிரி கேமல் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஜாப். அதுக்கப்புறம் பே ஸ்கேலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் ரேஞ்சில் வந்து 21,700 இருந்து 69,100 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்பாங்க. உங்கள் கைக்கு வந்து 39,000 வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 40 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 4,000 வந்து பிடிச்சிட்டு 36 வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து சேலரியாக ஹேண்டில் வந்து 36 வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாலிடாக வந்து வரும். மற்ற எந்த இதுலேயும் வராது. உங்களுக்கு வந்து சிஆர்பிஎஃப்பும்
பிஎஸ் சப்ளை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலரி. மற்ற இதில் வந்து 30 தான் கொடுப்பாங்க. அந்த மெஸ்ஸு அதை இப்போ அலவன்ஸ் போக டிஆர் அலவன்ஸ் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. நான் அந்த அலவன்ஸ் வந்து தனியாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லேருந்து ப்ரொமோஷன் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் தான் ப்ரொமோட் ஆகிய நீங்கள் வந்து எல்டிசி எக்ஸாம் சொல்லி அந்த எக்ஸாம் வந்து 5 இயர்ஸ் கழித்து வந்து வைப்பாங்க. அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா வந்து டேரக்ட் போஸ்டிங்காக வந்து அது இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் வந்து ஆகலாம். ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து ப்ரொமோஷனுங்கிறது சப்போஸ் வந்து நார்மல் ப்ரொமோஷன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 18 வருஷம் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. 18 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்டிசி எக்ஸாம் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கிளியர் பண்ணினா இன்ஸ்பெக்டராக வந்து ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. கான்ஸ்டபிளாக ஆன பிறகு உங்களுக்கு வந்து 25,500 டு 81,100 வந்து சேலரி வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ப்ரொமோஷன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி ஏஎஸ்ஐன்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 29,200 டு 92,300. நீங்கள் கான்ஸ்டபிளாக போகும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் வந்து ட்ரைனிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 42 வாரங்கள் ட்ரைனிங் இருக்கும். உங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து பேசிக் ட்ரைனிங் இருக்கும். இது முடித்தோடனே உங்களுக்கு வந்து 50 to 20 டேஸ் வந்து லீவ் விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் வந்து அட்வான்ஸ் வந்து ஜங்கிள் ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து மோஸ்ட்லி வெப்பன் ட்ரைனிங் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 35,400 டு 1,12,400 வரை இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 ஸ்டார் வந்து ஏறின பிறகு 2 ஸ்டார் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து 3 ஸ்டார் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்பெக்டரில் பொறுத்தளவில் 3 ஸ்டார் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அதில் வந்து 44,900 டு 1,42,400 வரை உங்களுக்கு வந்து சேலரியாக வந்து கொடுப்பாங்க. பேசிக் பே இவ்வளோ தான். இதோட அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வந்து வந்துடும். இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவு 70 ஆர் 80 கூட வரலாம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இயர் ஆக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் பேலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்க்ரிமெண்ட்டை பொறுத்தளவு நல்ல ஒரு ஜாப் நல்ல ஒரு நேச்சராக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். அலவன்ஸ் இடத்த பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டிஏ அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4,000 டு ஒரு 6,000 வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் அலவன்ஸ். நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கு சம்மந்தமாக வந்து இதை டிக்கெட் அந்த ப்ரொவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த அலவன்ஸும் இருக்குது. அது சம்மந்தமாக தனியாகவும் வந்து உங்களுக்கு வந்து அலவன்ஸ் சொல்லி தனியாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹோம் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ரிஸ்க்கான யூனிட்டில் வந்து ஜாப் இருக்கும்போது தனியாக இருக்குது. அந்த யூனிட்டில் இருக்கும்போது அந்த அலவன்ஸ் வந்து கட் பண்ணிடுவாங்க. வெளியே எதுவும் தங்கிக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த அலவன்ஸை வந்து உங்களுக்கு ஏற்றி விடுவாங்க. அப்புறம் ரேஷன் அலவன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. மெஸ்ஸில் வந்து உள்ளே யூனிட்லேயே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. வெளியே போனீங்கன்னா அந்த இதுவும் தனியாக வந்து ஏற்றி விட்ருவாங்க. இல்லைனா நீங்கள் உள்ளேக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த இதை வந்து டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து ஆயுஷ்மான் கார்டு அந்த இதான் கொடுப்பாங்க. ஏ1 ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம்னு வந்து சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைத்தன்மைன்னு தெரில. நான் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வச்சு சொன்னாங்க அந்த மாதிரி. பென்ஷன்ஸ் வந்து எந்த ஒரு இதுக்கு சிஏபிஎஃப் வந்து 2004லேருந்தே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பென்ஷன் வந்து எந்த ஒரு இதுக்குமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து 60 வயசு வரை இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ஆர்மி மாதிரி 17 வயசில் வந்து ரிலீகேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரிலீகேட் ஆகணும்னு நினச்சாலும் ரிலீகேட் வந்து ஆகிக்கலாம். 17 வருஷம் கழித்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து ரிலீகேட் ஆகலாம். மேக்ஸிமம் வந்து 60 வயசு வரை நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து எஜுகேஷன் அசிஸ்டன்ட் ஆஃப் சில்ட்ரன் அது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இதுவும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட் டியூட்டி அலவன்ஸ். டியூட்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் டியூட்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மணி நேரம் ரெஸ்ட்டு. மறுபடியும் ஒரு 6 மணி நேரம் டியூட்டி பார்க்கணும். மறுபடியும் ஒரு 6 மணி ரெஸ்ட். இந்த மாதிரி ஷிஃப்ட் வந்து மாறி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் டியூட்டி. 12 மணி நேரத்தையும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்பீங்க. பகலில் 6 மணி நேரம், நைட் 6 மணி நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கூலிங் டே அப்படிங்கிறது வீட்டுக்கு வர்றது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து லீவை பற்றி நான் வந்து தனியாக வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டி அலவன்ஸ்லாம் இருக்குது. அப்படி யூனிஃபார்ம் ட்ரெஸ் அலவன்ஸ் வந்து நார்மலாகவே உங்களுக்கு ஏறும். ட்ரான்ஸ் அலவன்ஸ் சொல்லி இது ஒரு தனியாக ஒரு அலவன்ஸஸ் பேக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் நிறையா வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப் போனால் நல்லாயிருக்கும். பங்களாதேஷ் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லீவு நீங்கள் வீட்டுக்கு வர லீவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 75 டேஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா 6 மந்த்துக்கு வந்து ஒரு மாதம் வந்து லீவ் எடுக்கலாம். அப்படிங்கிறப்ப 2 இயர்ஸ்க்கு வந்து 16 டேஸ். அதுக்கப்புறம் வந்து இயர்லி லீவ் வந்து 16 டேஸ். கேஷுவல் லீவ் வந்து ஒரு 15 டேஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். சீக்கு வந்து அதை பொறுத்து உங்களுக்கு டாக்டர் ஒப்பீனியனை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த லீவை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து டெத்து கிளைம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அலவன்ஸு அதுக்கப்புறம் சப்போஸ் எதுவும் இன்சிடெண்ட்டாக நடந்துச்சுன்னா அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த மாதிரி 45 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து டெத் கிளைம் இருக்குது. சப்போஸ் எதுவும் இந்த
டிசபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கை கால் எதுவும் இழந்துட்டீங்க, ஒரு போர் வருது அந்த மாதிரி சூழ்நிலை அதுக்கும் தனியாக வந்து உங்களுக்கு கிளைம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அலவன்ஸை பொறுத்தளவு எல்லாம் இருக்க தான் செய்யுது. நார்மலாக வந்து நீங்கள் சேஃப்டியை வந்து செட் பண்ணிக்கங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த இதுக்குள்ளே நான் எப்படி நுழையலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஜிடி அந்த தேர்வு வாயிலாகவும் நீங்கள் உள்ளே நுழையலாம். இல்லைனா அவங்க தனிப்பட்ட முறையில் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அஃபீஷியல் கான்சென்ட்ரேசிலேருந்து வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படியும் வந்து நீங்கள் உள்ளே போகலாம். அதுலேயும் வந்து ஜிடியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து 18 to 23 வயசு வரை கொடுத்துருப்பாங்க. போன வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏஜ் லிமிட் எவ்வளோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சப்போஸ் இந்தியன் ஆர்மி போக முடியல, நான் வந்து ஃபோர்ஸ்க்கு தான் போகணும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஃபோர்ஸை வந்து சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸில் 6 இருக்குது. இதில் அஸ்ஸாம் ரைஃபிள் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணால் இந்தியன் ஆர்மியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து 50% வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து போடுறேன். இதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 18 to 23 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து 26 வரை நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன வருஷம் கோவை பேண்டமிக்னால 2 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 18 to 23 இருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸும் சேர்த்தா உங்களுக்கு வந்து ஒரு 28 ஆயிரும். அப்போ வந்து 28 வரை நீங்கள் இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ் ஆர்மி பர்சன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இந்த கேட்டகரியில் வரும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அன்ரிசர்வ்டு வந்தால் உங்களுக்கு வந்து எந்த ரிலாக்ஸேஷனும் அப்படிலாம் கிடையாது. 23 வயசு மட்டும்தான் பொது பிரிவில் நீங்கள் வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற பட்சத்தில். இந்த இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைப்பாங்க. ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து வைப்பாங்க. நார்மலாக அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எடுத்தால், அதாவது பிஎஸ்எஃப் அவங்க ரெக்கார்ட் பண்ணால் 100 கொஸ்டின் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நார்மலான மார்க்கிங் இருக்கும். நீங்கள் சப்போஸ் எஸ்எஸ்ஜிடி அதாவது எஸ்எஸ்சி வாயிலாக தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 80 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 80 கொஸ்டினை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 160 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு உங்களுக்கு வந்து ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. பிஎஸ்எஃப் வந்து ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஹை பேக்கேஜான சேலரி, அதனால தான் வந்து பிஎஸ்எஃப் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நானும் நிறைய பேர் ஏன்னா பிஎஸ்எஃப் கொடுத்துருக்க ரிஸ்க் அதிகம் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து சேலரி அதிகமாக கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு சேலரி அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பிஎஸ்எஃப் வந்து சூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடுத்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது எண்டூரன்ஸ் டெஸ்ட்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் பிஎம்டின்னு சொல்லுவோம், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். அதாவது ஹைட்டு வெயிட்டு ஜெஸ்ட்டு. ஹைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 170 வந்து அக்யூரேட்டாக இருந்தால் ஜிடிக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். ட்ரேட்ஸ்மேனை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு 165 கூட கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சம்டைம் 165 கூட கொடுப்பாங்க. ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் கூட ஹைட் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து இருக்கும். ஹைட்டு ஜஸ்ட்டு பொறுத்தவரை 80 85 அதில் எந்த ரெலிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் நார்மலாக 40 to இருக்கணும். இதுக்கு வந்து ஃபீமேல் அண்டு மேல் 2 பேருமே வந்து எலிஜிபிள் தான். முடித்தோடனே வந்து நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். இந்த 24 நிமிஷம் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் அச்சீவ் பண்ணலாம். வேறு எதுவும் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதில் வந்து கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான், வேறு எதுவும் ஃபிசிக்கல் அவங்க வந்து கொடுக்கல. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா அதை முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேர்வு பண்ணிட்டால் உங்களுக்கு மெடிக்கல் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலுக்கு நீங்கள் வந்து தேர்வு ஆயிடலாம். மெடிக்கலுக்கு தேர்வானால் உங்களுக்கு வந்து A to Z அப்பர், கண், காது, மூக்கு எல்லாமே வந்து பல் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. டென்டல் பார்ட்டு, கீழே ப்ரைவேட் பார்ட்டு எல்லாமே, கை கால் எல்லாம் பெண்டு எல்லாத்தையும் A to Z வந்து உங்களை வந்து கிளியர்ப்பாக செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இது சப்போஸ் வந்து மாறலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் நடக்கலாம், அதுக்கப்புறம் மெடிக்கல் நடக்கலாம். அந்த மாதிரி மாறி கூட நடக்கலாம். எஸ்எஸ்ஜியை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து மெடிக்கலும் டாக்குமெண்டேஷனும் ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஒரே நாளில் 2 டேஸில் வந்து ஒரு சேம் டைம் வந்து நடத்தி முடிச்சுருவாங்க. நார்மலாக எடுத்தாங்கன்னா சிங்கிள் டைமாக தான் வந்து முடிப்பாங்க. நீங்கள் வந்து பெங்களூர் தான் அங்கே இருக்குது, அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். டாக்குமெண்டேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நார்மலாக ஓரளவு என்ன டாக்குமெண்ட், உங்கள் மார்க் ஷீட்டு, உங்கள் டொமஸ்டியல் இதை தான் செக் பண்ணுவாங்க மேக்ஸிமம். வேறு எதுவும் வந்து செக் பண்ணுறதுக்கு அது வந்து அதில் இல்லை. நார்மலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேர், இனிஷியல் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். அவங்க அப்போ ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கடைசி டயத்தில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்னால ஜாப்பை இழந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே வராங்க. அதனால தான் வந்து மெச்சூராக சொல்கிறேன், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட
இந்த ஜாப் நான் போகிறேன் அப்படின்னா வந்து அதுக்கேற்றாப்புல வந்து நீங்கள் ரெடியாக இருங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரிங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா யூடியூப் சர்க்கிளை வந்து நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நம்மளுடைய சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.